கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். அல்லேலூயா. ஸோ யோவான் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 13 வசனங்கள். அருமையான தெய்வச்சனமே, நம் வாசித்த பகுதி நீங்கள் எல்லாம் கவனித்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மத்தேயு 26 அதிகாரம், மார்க் 17 அதிகாரம், லூக்கா 22 அதிகாரம், இதில் எல்லாம் இந்த இரவு போஜனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளோ டீட்டெயிலான காரியம் யோவான் எழுதின புஸ்தகத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் மட்டும்தான் ரொம்ப விளக்கமாக இதை குறித்து எழுதுகிறார். ஸோ யோவான் ஆண்டவர் செய்த அவர் திரும்பி பார்த்தா கூட அதுக்கு ஒரு விளக்கத்தை எழுதுவார். அவர் உட்கார்ந்துருந்தால் அங்கே ஒரு விளக்கத்தை எழுதுவார். அவரோட வார்த்தைகளுக்கு ரொம்ப 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 அவரோட ஒவ்வொரு செய்கைக்கையும் முக்கியத்துவப்படுத்தினவர் யோவான் தான். ஸோ இந்த பகுதியிலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முழு சாப்டரையே அவருடைய அந்த சாப்பிட்ட அந்த பகுதி என்னெல்லாம் நடந்துச்சு டீட்டெயிலாக அவர் மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த யோவான் தேவனோடு இருந்து பார்த்து எழுதின காரியங்கள் இதெல்லாம் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் செய்தவை என்பதுக்கு இது நிரூபணமாகிற காரியம். 4 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்டிருந்தாலும் இது முழுக்க அந்த யோவான் புஸ்தகத்தில் விளக்கமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் வாசித்து அறிஞ்சிட்டோம். இந்த 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால், இதெல்லாம் நீங்கள் படித்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன நடந்துச்சுன்னு? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா படித்தது? அப்போ நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை என்ன பண்ணணுமா? சத்தமாக சொல்லுங்களேன். இவைகளை நீங்கள் செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்களா? பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஆண்டவராக இயேசு என்ன செய்தாரோ அதை செய்யும் பொழுது நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்னென்ன செய்தார்? இந்த பகுதியை விட்டு நம்ம வெளியே போகிறதில்ல. எல்லாரும் வேதத்தை திறந்து வச்சுக்கோங்க. இதில் மாத்திரம்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 13ஆம் அதிகாரத்தை மட்டும்தான் நம்ம தியானிக்க போகிறோம். அருமையான தேவன் ஆண்டவராகி இயேசு நாம் எதை செய்யும்படிக்கு நமக்கு கற்பித்திருக்கிறார், எதையெல்லாம் கற்றுத்தந்திருக்கிறார் என்ற 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க பிரயாசப்படுகிறேன். 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே, வாசிங்க, முடிவு பரியந்தம். எப்படி தொடக்கத்தில் அன்பு வச்சாரோ முடிவு பரியந்தம். ஏன்னா நாளை தினத்தில் அடிக்கப்பட போகிறார். நாளையோடு அவர் இந்த ஊரை விட்டு கிளம்ப போகிற நாள் வந்துச்சு. ஸோ அவர் தொடங்கின நாள் முதல் இந்த உலகத்துக்கு எதற்காய் வந்தாரோ அந்த அன்பை இந்த உலகத்துக்கு வந்த நாளில் காட்டுதுன்னு முதல் அவர் மறிக்கிற நாளுக்கு முன்னால் வரையிலும் அவர் என்ன பண்ணார்? அந்த அன்பை முடிவு பரியந்தம் காத்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். முடிவு பரியம் காத்து கொண்டார். அந்த முடிவு பரியம் காத்து கொண்டார் என்பது பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் தன்னோட இருந்த சீஷர்கள் நிறைய பேரோட அன்பை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? தொடக்கத்தில் இருந்த அன்பு போக போக என்ன இருக்காது, கொஞ்சம் காலம் போனோடனே அன்பா நேசிக்கிற மனைவி தான், அன்பா நேசிக்கிற கணவர் தான். பிறக்கும்போது பிள்ளைங்க நம்ம மேலே உயிரையே வச்சுருப்பாங்க இல்லையா? 10 வயசு வரலாம் பிள்ளைங்க நம்மளையே சுற்றி வருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் நடக்குதுன்னு இல்லையா? ஸோ ஒரு காலகட்டம் வரலாம் தான் மனுஷனுடைய அன்பு இருக்குது. தொடங்கினதை போலவே முடிவு பரியந்த யாரும் அந்த உலகத்தில் அன்பை செலுத்துவது கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷனை புதுசாக பார்க்கும்போது அந்த அன்பு புதுசாக இருக்கும். ஒரே அன்பு தான். வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்லாம், பார்க்கலாம், வெளியில் போகலாம், எல்லாம் அப்படியே ஒற்று உறவாடி கொண்டு கொஞ்ச நாளுக்குள்ள அந்த அன்பு தணிந்து போகிறது. அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசுவின் அன்பு, அவர் தம்மிடத்தில் வைத்த அன்பை, தம்முடைய மக்கள் மீது வைத்த அன்பு எவ்வளோ காலம் வரல இருந்துச்சுங்களா? அதுலேயும் அந்த ஆட்கள், அவரோட இருந்த ஆட்கள்லாம் எப்படிப்பட்டவங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன் சொன்னால் இதே பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் என்கிட்ட எப்படி இல்லை, சுத்தமான அன்போடு இல்லை. எல்லாரும் சுத்தமாக இல்லை.
அல்லேலூயா சொல்லுங்க. அவரோடு பழகின ஆட்கள், அவர் அழைத்த போது அவர் மீது வைத்த அன்பை கடைசியில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட போது என்ன ஆயிட்டாங்க? விட்டு ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் கூட அவர் பக்கத்தில் இல்லை. சிறைக்கு போகும்போது பேதுரு சொன்னார், நீ தேவன், யார் என்னை பற்றி என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோடனே பேதுரு என்ன சொன்னார்? நீ தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு. அப்போ ஆண்டு சொல்ல, பிதாவே உனக்கு என்ன பண்ணிட்டாருப்பா? வெளிப்படுத்திட்டாருப்பா. சொன்ன ஆளு கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? இந்த விஷயம்லாம் இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? யூதாஸை பற்றி சொல்கிறார். அதுக்கு அடுத்தது 11ஆம் வசனத்தை வாசிங்க. தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்த. எப்போ அறிஞ்சார் அவர் காட்டி கொடுக்கிறவனை? எப்போ அறிஞ்சார்? 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அதுக்கப்புறம் தான் போஜனமே ரெடி பண்ணுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே அவர் பிளான் பண்ணிட்டு வந்துட்டார். எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டார். காசை வாங்கிட்டாரு. நான் இயேசுவை காட்டி கொடுக்குறேன்னு ஒப்புக்கொண்டாரு. இப்போ நான் போயிட்டு அவருக்கு நான் என்ன பண்ணுவேன்? முத்தம் செய்தேன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காரு. இது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். ஒருத்தன் மறுதளிச்சு போகிறான், ஒருத்தன் எனக்கு காட்டி கொடுக்க போகிறான். மற்ற 11 பேர் துண்டை காணத்துனே. ஒருத்தன் வந்து நிர்வாணமாக ஓடி போனான். நான் விட்டுட்டு ட்ரெஸ்ஸு கூட காண்டு விடுறது அவனுக்கு தெரியல, துணி கூட தேவையில்லை, உயிர் தப்புனா போதுன்ட்டு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படும் போது ஓடி போயிட்டான், பிடிக்கப்படும் போது. இவங்க எல்லாம் இப்படி செய்வாங்க என்பது நமக்கெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆள் அப்படி நம்ம தெரியும். ஆனால் இயேசுவுக்கு என்ன தெரியும்? முன்னாடியே இவங்களை எல்லாரை பற்றியும் தெரியும். ஆனால் இவங்களெல்லாம் எப்படி உட்கார வச்சு எப்படி சோறு போட்டார்னே எனக்கு தெரில. எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் கூட உட்கார வச்சு அவருடைய ஆகாரத்தை பிட்டு, சரி சோறு போட்டது கூட பரவாயில்லைங்க. ஆனால் அவர் செய்த காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட உட்காந்துட்டாங்க. இந்த சாப்பிட உட்கார்ந்த உடனே எழுப்புவாங்க பாருங்கள். எங்கள் ஐயாவும் அந்த வேலை செய்வார். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவருக்கும் சாப்பாடெலாம் போட்டு நம்ம தட்டில் சாப்பாடை போட்டு உட்காந்து கை வைக்கும் போது தான், கொஞ்சம் இதுக்கு அப்பளம் வறுத்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். எப்படி இருக்கும்? செம்ம. நம்மளே காலையிலேருந்து சமைச்சு டயர்டாகி அப்பா போட்டுட்டு போய் உட்காந்தா போதும்ன்றிருக்கோம். அந்த நேரம் எழுந்து போய் இதை எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா. ஆரம்ப காலம் என் வாழ்க்கை இப்படி எல்லாம் இருந்துச்சு. அப்படியே மாத்திரம் வரும். அந்த சாப்பாட்டிலேருந்து எலும்ப சொல்லி ஏன்னா வேலை விடும் போது மண்டைக்கு ஏறும் பிபி. அப்போல்லாம் பிபி இல்லை, ஆனால் ஏறிச்சு. அல்லேலூயா. அவள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டென்ஷன் ஆகும். அப்புறம் பார்த்தேன், இப்படியா நடக்குது, பிசாசு என்னை இப்படியா வேதனைப்படுத்துகிற. நான் அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் நானும் அப்புறம் கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லைல்லங்க, எல்லாம் ரெடியாக இருக்கும். அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தேவை என்பதை ஆவியானவை எனக்கு போதிப்பார். ஸோ எல்லாம் ப்ரிப்பேர்ட் ஆயிரும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்படியெல்லாம் ஒரு ஞான குடும்பத்தில் தேவையாங்க? கண்டிப்பாக தேவை. இல்லைன்னா இது வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு பெரிய சண்டையாக இருக்கும். என்னை சாப்பிடும் போது தான் நீங்கள் எழுப்பி விட்றீங்க, என்னை சாப்பிடும் போது நிம்மதியாக சாப்பிட விட்றீங்களா? அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுமா? ஒவ்வொரு சாப்பாட்லேயும் சண்டை வரும், தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இதுக்கு தேவ ஞானம் வேணும். என்னெல்லாம் தேவைப்படும், எதெல்லாம் தேவைப்படும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணோம். இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் உப்பு போட்டிங்களா காரம் போட்டிங்களான்னு தெரியல, சாப்பிடும் போது தான் தெரியும். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, கர்த்தர் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் செய்த காரியம் சாப்பாடு பகிர்ந்து கொடுக்கறது இல்லைங்க. அதை விட அவர் செய்த ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த துரோகியாக இருக்க போகிற அத்தனை பேருடைய கால்களை என்ன பண்ணுறாரு? கழுவுறார். ஒவ்வொருத்தருடைய காலையும் தொட்டு கழுவுறார். பேதுரு வந்து தான் வந்து பயங்கர தாழ்மை உள்ள மனுஷன் நினச்சிட்டு என்ன பண்ணார்? ஐயோ தேவன் குமாரனாக்கே நீர் என் காலை கழுவலாமா? மற்றவெல்லாம் சைலண்ட்டாக இருக்கலாம், என்ன பேசுதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த முந்திரி கொட்டை எப்போவுமே பேதுரு மற்றவங்களுக்கு யாருக்கும் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு வந்து காலை பிடிச்சிட்டு கழுவுனா அவங்களுக்கு என்ன யோசிப்பாங்க? இந்த பழக்கம் இதுக்கு முன்னாடி யாருக்கும் கிடையாது. யாரும் இதை செய்ததில்லை. பந்தியில் உட்கார்ந்துருக்கிறவனை எழுப்பி காலை கழுவுற பழக்கம் இது வரலும் எல்லாம் கழுவி தான் உள்ளே வந்திருப்பாங்க. திடீர்னு காலை கழுவ போய் தொடச்சிக்கிறதப்போ அவருடைய ட்ரெஸ்ஸில் அவர் அங்கேயே இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருந்த மேலாடை கழட்டி வச்சு, அப்போ உள்ளாடன்னு ஒன்று பெருசாக இருந்துச்சு, மேலாடை பெரிய அங்கி ஒன்று அவர் போட்டிருக்காரு. அதை கழட்டி வச்சுட்டு
ஒரு சீலை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு ஒரு வேலைக்காரனை போல இப்போ ஒவ்வொருத்தரு காலையும் துடைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை கழுவுறதுன்றது ரொம்ப கடினமான செயல். நீங்கள் நாம் கூட செய்ய போகிறோம். யாருக்கு செய்வீங்க? சகோதரிகள் சகோதரிகளுக்கு தான் செய்ய போகிறீங்க. ஐயாமாருக்கு தான் செய்ய போகிறீங்க. ஆனால் யாருக்கு செய்வீங்க? யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, யார் நல்லா சுத்தமாக க்ளீனாக வந்திருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு எடுத்து வச்சு அவங்க காலை கழுவிடுவோம். எல்லாம் நம்ம சுத்தமாக தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம பார்வைக்கு இன்னும் யார், ஒரு சிலருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அது செய்யவே ரொம்ப கஷ்டம். இறங்கி போய் அவங்க பாதத்தில் உட்காந்து அவங்க காலை பிடிச்சி கழுவி துடைக்கிறதுன்றது உண்மையாகவே கஷ்டம். இன்றைக்கி நம்ம எல்லோரும் சுத்தமாக இருக்கிறோம், ஓகே. அன்றைக்கி சீஷருங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. யார் யார் எந்தெந்த நிலைமையில். ஏன்னா ராத்திரி சாப்பாடுக்கு யாருக்கும் குளிச்செல்லாம் ரெடியாக வரமாட்டாங்க இல்லையா? காலையில் சாப்பிடும் போது குளிச்சுட்டு உட்காருவோம். ராத்திரி சாப்பாடு வேலைக்கு போயிட்டு அலைச்சலாக வந்து ஏதோ சாப்பிட்டோமா தூங்கினோமா அப்படி தான் இருக்கும் நம்ம லைஃப் இல்லையா? ஆனால் அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு அவங்க பாதத்தில் உட்கார்ந்து உள்ளவாய் அந்த இடத்துல தன்னை தாழ்த்தினார் என்பதை நீங்களும் நானும் நினைக்கணும். இந்த சம்பவங்கள் யாருக்கு அவர் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தன்னை விட்டு ஓடி போக போகிறவங்க, தனக்கு விரோதமாக பேச போகிறவங்க, தன்னை யாருனே எனக்கு தெரியாது, அவனா எனக்கு யாருனே தெரியாது, தேவகுமார்னு சொன்ன அதே வாய்ப்பு என்ன சொல்ல போகுது, இவனா எனக்கு தெரியாது, நான் இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போகுது. இது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அவருடைய இருதயம் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆள்களுடைய கால்களை அவர் என்ன பண்ணார்? கழுவினார். அல்லேலூயா சொல்லுங்க. தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி தனக்கு தீமை செய்ய போகிறார்கள் என்பதை அறிந்து, தனக்கு தீமை செய்ய ஒருவர் கூட தன்னோட பட்சத்தில் இருக்க போகிறதில்லைன்னு தெரிஞ்சு அவளுக்கு போய் அவருடைய கால்களை கழுவி அவளுக்கு பணிவிட செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல, இதனால தாங்க இந்த நாள் ஒரு ஸ்பெஷல் டேவாக கருதப்படுது. எல்லா நாளும் தான் நம்ம வீட்டில் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பாடு சாப்பிட்றோம். ஆனால் இந்த சாப்பாடு விசேஷமானதாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா, அந்த கால்களை துடைத்த அந்த சம்பவம் தான். தனக்கு அநியாயம் செய்தவர்கள், அக்கிரமம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மேலே அவர் அன்பு பாராட்டி அவர்களிடத்தில் தன்னை அவர்களுக்கு முன்னால் அவர் யாருங்க? அவர் எப்பேற்பட்டவர் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ரெண்டாவது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த முடிவு பரியந்தம் அவர் வைத்த அன்பு தான் அந்த இடத்துல அவர் அந்த சிறப்பான காரியங்களை செய்ய, தன் உணவை பகிர்ந்து கொடுக்கவும் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறாரு. தன்னை காட்டி கொடுக்க போகிறவனுக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறாரு. ரெண்டாவது அது ரொம்ப பயங்கரம் இல்லை? நம்மளுக்கு பிடிக்கலன்னா போடுவோம், ஆனால் எப்படி போடுவோம்? கடைசியில் எப்படியோ ஒன்று வேண்டாம் வெறுப்பா பிடிச்சோம் பிடிக்காம செய்வோம். ஆனால் அவர் பந்தியில் ஃபஸ்ட்டு யாருக்கு தன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறாரு? காட்டி கொடுக்குறவனுக்கு தான். முதல்ல அவர் ஏண்டாண்டவரே உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறா அப்படின்னு கேட்டவனே துணிக்கியை தொட்டு முதல்ல யூதாஸ் காரியத்துக்கு கொடுக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ அவருடைய இந்த அன்பு தொடக்கத்தில் அவங்கள அழைக்கும் போது என்ன அன்போடு அவர் அழைச்சாரோ அந்த அன்பை எங்கே வரலாம் ஃபாலோ பண்ணார்? மரண பரியந்தம் அதை ஃபாலோ பண்ணார். ஸோ இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய அன்பு மனுஷனுடைய அன்பாக மாறி 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 காட்டுற அன்பாக இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் என்ன அன்பில் ஒரு மனுஷனோட பழகிறீங்களோ அந்த அன்பை என்ன பண்ணணும்? கடைசி வரையிலும் கொண்டு போகணும். மரண பரியந்தோ ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியம் என்ன? நீ நேசிக்கிறது போல பிறனையும். அந்த பிறன் யாரு? அந்த பிறன் யாருங்க? உங்களை தவிர இருக்கிற அத்தனை பேரும். ஸோ உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அதை போல் பிறனையும் நேசி. அந்த அன்பு முடிவு பரியந்தான் அவர் வச்சுருந்தாராம். இன்னைக்கு நமக்கும் சொல்கிறாரு, நீ அதை செய்வாயானால் நீ எப்படி இருப்ப? 17ஆம் வசனம் சொல்லுதில்ல, நீங்கள் இவைகளை செய்வீர்கள் ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியம் பெற்ற ஜனமாக இருப்பீங்க. ரெண்டாவது காரியம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனம், அவர் யாரு, எப்பேற்பட்ட ஆளுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் கையில் என்ன? பிதாவானவர் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் எங்கேருந்து வந்தோம் மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும் எங்கேருந்து வந்தேன்னு. நான் யாரு? நாம் ஒரு வேளை மோடிஜி குடும்பத்துலேருந்து வந்திருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் இங்கே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வந்தவுடனே நீங்கள் முதல்ல என்ன செய்ப்பேன்? நான் என்னையே சொல்லிக்கிறேன். நான் மோடிக்கு சொந்தக்காரியாக இருந்தேன்னா எனக்கு முதல்ல இந்த சேரில்
குஷன் போடுன்னு இருப்பேன். உக்காந்தா கால்லாம் வலிக்குது, குஷன் போடு, எனக்கு மட்டும் வர மாதிரி ஏசி போடு. அல்லேலூயா. சொல்வேனா சொல்ல மாட்டேனா? சொல்வேனா சொல்ல மாட்டேனா? ஆமே. இதோட பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தில் என்னை கொண்டு போய் உயர்ந்த இடத்துல உட்காருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் ட்ரெஸ் இப்படியா இருக்கும்? மோடி வீட்டிலேருந்து நான் வந்திருந்தா இதில் என்ன ஜிகு ஜிகுன்னு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி என்னை பிரம்மாண்டமாக காட்டிக்கணும். எல்லாம் பிளாட்டினத்தில் செயின் போட்டு, இதே பிஷப் ட்ரெஸ் தான், அதுலேயே எவ்வளோ பிரம்மாண்டம் காட்ட முடியுமோ அவ்வளோ பிரம்மாண்டம் நான் காட்டுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன்? ஆமாம், பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கேன், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ இறங்கி உங்கள் காலை வந்து கழுவேன்? சொல்லுங்கள். என் புத்தியில் நான் பிரம்மாண்டமான ஆள், நான் பெரிய ஆள், நான் எல்லாருக்கும் மேலே நான் மேலேன்னு நினச்சேன்னா நான் இறங்கி வந்து உங்கள் காலை தொடுவேனா? தொட முடியுமாங்க? முடியவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் யார் என்று அறிந்திருந்த பொழுதும், அவர் எங்கிருந்து வந்தார் என்பதை அறிந்திருந்தும், அங்கே திரும்பி அது முடிவை சொல்கிறார் பாருங்க. திரும்ப எங்கே தான் போகிறேன்? நான் அங்கேருந்து வந்த உலகம் சொல்லிட்டு, நீ வேசியின் பிள்ளை, வேசித்தனத்தில் பிறந்த தப்பானி பறந்துட்ட உலகம் அவரை பார்த்து அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் அவருக்கு தெரியும் நான் எங்கேருந்து வந்தேன், பிதாவினிடத்துலேருந்து வந்தேன். நான் சாதாரண உங்களை போல மனுஷன் கிடையாது, நான் ஆவியானவரில் உற்பவிக்கப்பட்ட மனுஷன். அது மாத்திரம் இல்லை, நான் திரும்ப எங்கே போகிறேன்? நீங்கள் செத்தா எங்கே போவீங்க? நாமெல்லாம் செத்தா எங்கே போவோம்? அடாடா, நாம் செத்தா எங்கே போவோம்? மண்ணுக்கு போகிறோம். ஆனால் அவருடைய சரீரம் மண்ணுக்கு போகல. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் எங்கே போகிறாரு? தேவனிடத்தில் போக போகிறார். ஸோ அவருக்கு கிளியராக இருக்குது, நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், திரும்ப எங்கே போகிறேன். அப்படிப்பட்ட தேவன் அவர் அறிந்திருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் அறிந்திருந்தும் அவர் போஜனத்தை விட்டு எழுந்து பணிவிடை செய்தார். அல்லேலூயா. நீங்கள் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அசல நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறபடி நான் அவர் தான், நான் ஆண்டவர் தான், நான் போதகர் தான். ஒரு இடத்துல சொல்கிறார், போதகனே நீ போதகரேன்னு கூப்பிடும் போது அவர் வேணாம் அப்படியெல்லாம் ரபி அப்படின்னு கூப்பிடும் போது அவர் வேண்டாம், ஏன் அப்படி கூப்பிட்றீங்கன்னு கேட்குறார். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறார், நான் போதகன் தான், நான் ரபி தான், நான் வந்து ஆண்டவர் தான். ஆனாலும் 14ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் பிதாவினிடத்தில் வந்தவர் தேவகுமாரன். பிதாவினிடத்துக்கு இந்த உலகத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் பிதாவின் ஒரே பேரான குமாரன். இந்த உலகத்தில் நான் ரபி என்று அழைக்கப்படணும், நான் ஆண்டவர் என்று அழைக்கப்படணும். அப்பேற்பட்ட நானே என்ன பண்ணுறேன்? உங்கள் கால்களை கழுவுறேன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒருவருக்கொருவர் உங்கள் காலை, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க காலை தொடுறதுக்கு வைக்கப்படுறீங்களே, அதை தொடுறதுக்கு கழுவுறதுக்கு கஷ்டப்படுறீங்களே, அதை நீங்கள் என்ன பண்ணணும்? செய்யணும். நீங்கள் செய்யணும். ஏன் செய்யணும்? ஏன் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தான் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. நான் 15ஆம் வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி. இதெல்லாம் அவர் ஏன் செஞ்சார் அப்படின்னா, நமக்கு மாதிரியை வைத்து போன நீ இப்படி செய்யணும். நம்முடைய டீச்சர் எப்போருமே, நான் அந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் கூட சொன்னேன், அவர் எப்பவுமே நீ போய் செய், நீ போய் செய் அப்படி சொல்ல மாட்டார். அவர் செய்து காட்டி, இது போல் நீங்களும் இதை விட நீங்கள் இதையும் செய்யுங்க, இதை விட பெரிய காரியங்களை நீங்கள் செய்யணும்னு அவர் சொல்லி கொடுத்தவர். அல்லேலூயா. எதையுமே அவர் செய்து காட்டி நம்மளுக்கு மாதிரியாய் போனவர். ஸோ இந்த உலகத்தில் நான் தேவகுமாரனாக இருந்தும், நான் ஆண்டவராக இருந்தும், நான் மனுஷகுமாரனாக இந்த உலகத்துக்கு வந்த பொழுதும், தேவனால் உற்பவிக்கப்பட்டவராக இருந்தும் நான் மனுஷனுடைய காலை என்ன பண்ண, நம்ம எந்த விதத்துலையுமே தகுதி இல்லை. இந்த சீஷர்கள் எந்த விதத்துலையுமே அவருக்கு ஒரு பர்சன் கூட அவர் முன்னாடி நிற்க, ஏன்னப்பா தாவீது சொல்ல, நான் மண்ணென்று நினைவு கூறுகிறேன். மண்ணு, குயவன் கையில் இருக்கிற மண்ணை என்ன பண்ண முடியாது, குயவனை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியாது. அப்படிப்பட்ட மண்ணாக இருக்கிற நம்முடைய கால்களை அவர் கழுவி நமக்கு மாதிரியை வைத்து போனார். அவரை எக்ஸாம்பிளாக பண்ணியிருக்கார். ஸோ அந்த எக்ஸாம்பிளை நானும் நீங்களும் என்ன பண்ணியானோம்?
கட்டாயமாக பின்பற்றியே ஆகணும். அவர் செய்ததை நீங்கள் செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீங்கள். மூன்றாவது காரியம் தேவச்சனமே, நீங்கள் வாசிங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து, இந்த கழற்றி வைத்து, வஸ்திரங்களை கழற்றி வைத்து, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கழற்றி வைத்தல் எதை குறிக்குது அப்படின்னா அவருடைய ஹம்பிள்னஸ், அவருடைய அடக்கம். அதான் நம்ம பழமொழி சொல்லுவாங்க, நிறைகுடம் சொல்லுங்களேன், நிறைகுடம் அரைகுடம் என்ன பண்ணுமா, தலுக்கு புழுக்குன்னு ஆடி மொத்தத்தையும் நினச்சிடும் ஃபுல்லாக. அதுக்கு தான் தண்ணி அடிச்சுட்டு வரும்போது அப்போல்லாம் இன்றைக்கி யாருமே இடுப்பில் தூக்குறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் தான் இடுப்பில் தான் கிணத்துல தண்ணி தூக்கிட்டு வரணும், குழாயில் அதுக்கப்புறம் தண்ணி தூக்கிட்டு வரணும். வீட்டுக்கு தேவையான மொத்த தண்ணியும் பொம்பளைங்க இடுப்பில் தான் தூக்கி ஆகணும். அதெல்லாம் இடுப்பு வலுவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, அன்றைக்கி இதெல்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி இடுப்பில் வலுவே இல்லாமல் போச்சு. எதுக்கு, யாரும் கடத்த இடுப்பில் தூக்காமலே இடுப்பே இல்லாமல் போயிடுச்சு ஒரு சிலருக்கெல்லாம். அது வேறு விஷயம். அப்போ இடுப்பில் தண்ணியை தூக்கி தூக்கி அது என்ன இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் கூட நான் வில்லேஜில் பார்த்துருக்கேன். எங்கள் பாட்டி வீட்டுக்கெல்லாம் போகும்போது மாசமான பெண்கள் தலை மேலே ஒரு தவளை, பெரிய தவளையை தூக்கிட்டு இடுப்பில் ஒரு தவளையை வைக்கிட்டு கையில் ஒரு சின்னோண்டு குடம், அந்த தண்ணியை சேர்ந்ததுக்குரிய சின்ன குடத்தை கையில் பிடிச்சிட்டு வருவாங்க. ஐயோன்னு இருக்குல்ல. அப்படியா, இன்றைக்கி வீட்டில் டேப்பை திறந்து கிளாஸில் தண்ணி பிடிச்சின்னு வாமான்னு சொன்னாவே நீ போய் பூச்சிக்க, நீ போய் எத்துக்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நாட்கள்லாம் வாலிப பிள்ளைங்க தான் கிணத்துல, ஊர் கிணறுன்னு ஒன்று இருக்கும், பெரிய கிணறு, அதில் போய் கிராமத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணும். எவ்வளோ தூரம் வீட்டு இருந்தாலும் அவ்வளோ தூரத்துக்கு நடுவில் இருக்கிற கிராமத்தோட நடுவில் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ எவ்வளோ தண்ணி சுமந்துருப்பாங்க பெண்கள், யோசிச்சு பாருங்கள். ஆண்கள்லாம் யாரும் தண்ணி எடுக்க வர மாட்டாங்க, பெண்கள் தான் சுமக்கணும். பெண்கள் தான் தன் வீட்டுக்கு வேண்டிய, சமைக்க வேண்டிய தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி ஒரு வீட்டில் தண்ணி இல்லைன்னா உடனே ஃபோன் அடிச்சப்பா வரும்போதே என்ன பண்ணு, ஒரு கேன் தண்ணியை எடுத்து தூக்கி ஊற்றிக்க கூட நமக்கு என்ன இல்லை, எவனோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைப்பான். அதை தூக்கி எடுத்து போடுறத கூட பலன் இல்லை. வீட்டுக்கார் வரவேலாம் காஞ்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான் தண்ணிக்காக. அவர் வந்து ஓப்பன் பண்ணி தண்ணியை தூக்கி போட்டால் தான் அதுக்கப்புறம் குடிக்கவே முடியும், சாப்பிடவே முடியும். இதெல்லாம் யார் யார் வீட்டில் நடக்குதுன்னு எனக்கு தெரில. ஆனால் அவ்வளோ வீக் நம்ம கிடையாது, நம்ம எல்லாம் பலசாலிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மனசு செய்யணும்னு நினச்சா உடம்புல தானாக என்ன பண்ணிடும், பலன் வந்துடும். இன்றைக்கி டாக்டர் சொல்லுவோம் எலும்பியே நடக்காது, உட்கார்ந்த இடத்துலையே உட்காந்துரு. இல்லை, உங்கள் மனசில் தைரியம் இருந்தால் எதையும் நம்ம என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும், செயல்பட முடியும். ரோமர் 12:16 வசனத்துலேருந்து வாசிங்க. இப்போ இந்த அடக்கம் என்பதில் என்னென்னன்றதில் இதில் தெளிவாக போட்டிருக்கு. அப்படியே வாசிட்டே வரும்போது கவனிங்க. எல்லாம் அடக்கமாக யார் இருப்பாங்கன்னா, எல்லாருக்குள்ள ஏக சிந்தை இருக்கணும், மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனதுள்ளவர்களாக இருக்கணும். அப்புறம் தீமைக்கு தீமை செய்யாமல் எல்லா, பவுலுக்கு தெரிஞ்சு போச்சு இது முடியாது, எல்லாரோடைய சமாதானமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் குடும்பமான மட்டும் என்ன பண்ணுங்க, எல்லா மனுஷரோடும். நாய் கூட நம்ம ரொம்ப சமாதானமாக இருப்போம். அல்லேலூயா. வீட்டில் வளர்க்குற நாயை தூக்கி மடியில் வச்சு அதுக்கு ஸ்பூனில் சோறு ஊட்டி அதை முத்தம் கொடுத்து அன்பாக தூக்கி மடியில் படுக்க வச்சுக்குவோம். அல்ல, மனுஷங்களுக்கு நம்ம காட்ட வேண்டிய அன்பை, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு காட்ட வேண்டிய அன்பை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நம்முடைய குழந்தைகளை விட நம்ம வளர்க்குற மிருகஜீவங்களை விட யார் பெருசு, நம்ம பிள்ளைங்க பெருசு. நம்முடைய கணவர் பெரியவங்க, நம்முடைய மனைவி பெரியவங்க, நம்முடைய அண்ணன் தம்பி பெரியவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், அன்பை பகிர்ந்து கொடுக்கணும். சமாதானமாய் இருத்தல், எல்லாரோடையும் சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்ளணும். ஸோ எல்லாருடைய அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளணும். நான் ஒன்று கேட்குறேன், இந்த உலகத்தில் நீங்கள் பாராட்டுற வைராக்கியம், எரிச்சல், கோபம், இதனால் நமக்கு என்ன பயன் உண்டாகுது? ஒருவேளை இயேசு கிறிஸ்து என்னை இப்படியெல்லாம் எனக்கு அநியாயம் பண்ண போகிறாங்க, எனக்கு இப்படியெல்லாம் அக்கிரம் பண்ண போகிறாங்க, அவங்க மேலே கோபமாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதனால நம்ம இன்றைக்கி உட்காந்து அவரை பற்றி படிச்சுக்கிட்டு இருப்போமா? எரிச்சல் வந்து, கோவம் வந்து, அவங்கள திட்டி, அவங்கள என்ன இப்படியெல்லாம் பண்ண போகிறீங்களா, எனக்கு இவ்வளோ அநியாயம் பண்ண போகிறீங்க, நீங்கள் இதெல்லாம் செய்ய போகிறீங்க, இதெல்லாம் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொல்லி காட்டி அவங்கள வேதனைப்படுத்தியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு எல்லாமே தெரியும்ல, யார் யார் என்னென்ன பண்ண போகிறான்றது எல்லாமே தெரியும். சாப்பாடை போட்டுட்டு ஒரு சிலர்லாம் செய்வாங்க அந்த வேலையை, தெரியுமா? சோறை போட்டு தான் இருக்கிற குறையெல்லாம் சொல்லி நிற்பாங்க. சோறை போட்டு அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சோறு வயிற்றுக்குள்ளேயே
போகாது. அது போல் ஏசப்பா செய்யலைங்க. நம்ம நிறைய பேர் அந்த வேலையை செய்வோம். சோத்தை போட்டு தான் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். சோத்தை கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு எல்லாம் அவங்களோட பிரச்சனையெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த சோறு என்ன பண்ணாது, அவனுக்குள்ள வயிற்றுக்குள்ளே நிம்மதியாக போகாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி சாப்பாடு கொடுத்தாரு நீங்கள் கவனிங்க. அவ்வளோ அநியாயம் செய்ய போகிறாங்க, உண்மை அது. நாளைக்கு நடக்க போகுது, காலையில் நைட்டே நடக்க போகுது எல்லாம். ஆனால் அவங்கள எவ்வளோ நேசித்து அன்பாக தன்னோட உட்கார வச்சு எவ்வளோ பாசமாக அவங்கக்கிட்ட தன் நேசத்தை காண்பித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தனக்கு துரோகம் செய்ய போகிறவனை காட்டி கொடுக்க போகிறவனை கூட அவர் கடிஞ்சு கொள்ளலைங்க. அப்போ நம்ம இன்றைக்கி எப்படி இருக்குது நம்முடைய அடக்கம், நம்முடைய சமாதானம், நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது? நம்ம இந்த உலகத்தில் கொண்டு வந்தது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் எல்லாத்தையும் கொண்டு போக போகிறீங்க? நீங்கள் சண்டை போட்டு திட்டி கிட்டி பிடுங்கி வைக்கிற ஏதோ ஒன்று, சொத்துக்காக சண்டை போடுறீங்க, பணத்துக்காக சண்டை போடுறீங்க, பொருளுக்காக சண்டை போடுறீங்க, இல்லை வீணாக வீட்டில் இருக்கிற அண்டா குண்டானுக்காகலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை. எதையுமே எத்தனை போகிறோமா? இந்த சாப்பாடு கூட இப்போ சாப்பிட்டோம்னா நாளைக்கு காலையில் என்ன ஆகிட போகுது, அது வேஸ்டேஜாக போயிட போகுது. ஸோ இந்த ஆகாரம், அதனால தான் பந்தியில் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தை சொல்ல பந்திக்கு முந்திக்கோ. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ பந்தியில் வந்து சண்டை போட்டு முதல்ல சாப்பிட்றதுக்கு நீ வீட்டிலே உட்காந்து என்ன பண்ணலாம், உன் ஆகாரத்தை சந்தோஷமாக சாப்பிட்டுக்கலாம். நீ இங்கே வந்து சண்டை போட்டு எல்லாருக்கிட்டையும் கொடுக்காம நீ பிடிச்சி பிடிங்கி சாப்பிட்றதுக்கு நீ வீட்டில் உட்காந்து உன் ஆகாரத்தை சாப்பிட்டுக்கோ, இங்கே எடுத்துகிட்டே வராத. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் அந்த புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றாக இருந்து ஆகாரத்தை சாப்பிட்டாங்க. அங்கே எனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கல, எனக்கு பத்தலை, நல்ல ஸ்பெஷல் ஆகாரத்தெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்க, எங்களுக்கெல்லாம் நல்ல நல்லதெல்லாம் கொடுத்துட்டாங்க, இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இது எங்கே வந்துச்சு? சபைக்குள்ளேயும் வந்துச்சு. அல்லேலூயா. இதை செய்யக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அல்லேலூயா.